கடகம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ரொம்பவும் மனக்கஷ்டத்தோடு அல்லது ரொம்பவும் கவலையோடு இருந்திருப்பீங்க. சந்திரனின் ஆதிக்கமும் உணர்ச்சி வசப்பட்ட குடும்ப முடிவுகளும் காரணமா ரொம்ப மனசோதனையில் இருந்திருப்பீங்க. கடக ராசிக்கு அதிபதியாக விளங்குபவர் நவ கிரகங்களில் மனோகரனாக சந்திரன் ஆவார். சந்திரன் வேகமாக வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் மாறும் தன்மையுடையவர் என்பதால் உங்கள் மனநிலையும் அடிக்கடி மாறும். ஜோதிட ரீதியாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் அல்லது 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் பாப கிரகங்களான ராகு அல்லது செவ்வாயின் சேர்க்கையோ அல்லது பார்வையோ ஏற்படும் போது நீங்கள் நிதானத்தை இழந்து உணர்ச்சி வசப்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்க நேரிட்டிருக்கும். இந்த அவசர முடிவுகள் குடும்பத்தின் பொருளாதாரத்தையோ அல்லது அமைதியையோ நேரடியாக பாதிக்கும். கோபத்திலோ அல்லது அதிகப்படியான பாசத்திலோ எடுக்கப்படும் முடிவுகள் பின்னாட்களில் குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்கிவிடும் என்பதால் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன் 2 முறை சிந்தித்து அவசியமாக இருந்திருக்கும். உங்கள் உங்கள் வளர்பிறையாகட்டும் தேய்பிறையாகட்டும் மாறும் தன்மையுடையவர் என்பதால் நீங்கள் மனநிலையில அடிக்கடி மாறுவீங்க. அது மட்டும் அல்லாமல் உங்களோட செவ்வாயின் சேர்க்கையோ அல்லது பார்வையோ ஏற்படும் போது நீங்கள் நிதானத்தை இழந்து உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுக்க நேரிட்டிருக்கும். கோபத்திலோ அல்லது அதிகப்படியான பாசத்திலோ எடுக்கப்படும் முடிவுகள் பின்னாட்களில் குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்கிவிட்டிருக்கும். உங்களுக்கு பூர்வ புண்ணிய கணக்கும் பழைய நினைவுகளின் காயங்களும் உங்களை ரொம்ப அளவில் மனதளவில் பாதித்திருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் கடந்த கால நினைவுகளை குறிக்கும் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் வருவார். இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பாதகமாகவோ அல்லது வக்கர நிலையிலோ இருக்கும்போது கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள், துரோகங்கள் அல்லது ஏமாற்றங்கள் உங்கள் மனதில் நிழலாடி கொண்டேதான் இருந்திருக்கும். தற்போதைய உறவுகள் உங்களிடம் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் பழைய காயங்களின் வடுக்கள் காரணமாக அவர்களை நீங்கள் சந்தேக கண் கொண்டு பார்க்க தோன்றியிருப்பீங்க. அன்று அப்படி செய்தார்கள், இன்றும் இப்படித்தான் செய்வார்கள் என்ற எண்ணம் தற்போதைய துணையின் அல்லது குடும்பத்தினரின் மனதையே காயப்படுத்தியிருக்கும். பழைய நினைவுகளை தற்போதைய உறவோடு ஒப்பிட்டு தவிர்ப்பதே இதற்கான ஜோதிட பரிகாரமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த செவ்வாய் பகவானோட உங்கள் ராசி பாதகமாகவோ அல்லது வக்ர நிலையிலோ இருக்கும்போது கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள், துரோகங்கள் அல்லது ஏமாற்றம் உங்கள் மனசுல நிழலாடி கொண்டேதான் இருந்திருக்கும். அது அன்று அப்படி செய்தார்கள், இன்றும் இப்படித்தான் செய்வார்கள் என்ற எண்ணம்லாம் உங்கள் தற்போது துணையின் போது நீங்கிவிடும். மாத்ருஸ்தான தோஷமும் தாய் வழி உறவும் சிக்கல்கள்லாம் கொண்டு வந்து விட்டிருக்கும். ஜோதிடத்தில் 4ஆம் வீடு என்பது மாத்ருஸ்தானம், அதாவது தாயாரை குறிக்கும் இடமாகும். கடக ராசிக்கு இயற்கையாக 4ஆம் வீடு துலாம் ராசியாக மாறுகிறது. இதன் அதிபதி சுக்கிரன். இந்த 4ஆம் வீட்டில் சனி பகவானின் பார்வையோ அல்லது கேதுவின் அமர்வோ ஏற்படும் போது தாய்வழி உறவுகளான மாமன் மாமி அல்லது தாயாரின் உடன்பிறப்புகளுடன் கடுமையான கருத்து வேறுபாடுகள் தோன்றும். சொத்து விஷயங்களிலோ அல்லது குடும்ப சுபகாரியங்களிலோ அல்லது தாய்வழி உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசலாம். சில நேரங்களில் தாயாரின் உடல் நலத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகளும் மன உளைச்சல்களும் உண்டாகலாம். தாய்வழி உறவுகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவைப்படும் காலமாகவே இருந்திருக்கும் இது. அது உங்களோட தாய்வழி உறவுகளான மாமன் மாமி அல்லது தாயாரின் உடன்பிறப்புகளுடன் கடுமையான கருத்து வேறுபாடுகள் தோன்றிருக்கலாம் உங்களுக்கு. அதாவது சொத்து விஷயங்களோக இருக்கட்டும், இல்லைன்னா குடும்ப சுபகாரியங்களில் தாய்வழி உறவினர்களோடு உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசின்னு இருப்பாங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே தான் அமையப் போகிறது.
மன வேதனைகள் கரைந்து மறையப் போகும் நாட்கள் இனி கூடிய சீக்கிரத்தில் நடக்கப் போகிறது. கடகம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி 4ஆம் வீடாகும். இது மனதையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் இடமாகும். கடந்த காலங்களில் உங்கள் மனதில் பூட்டி வைத்திருந்த ஏமாற்றங்கள், சோகங்கள் மற்றும் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் எல்லாம் பனி போல உருகப் போகிறது. ஜோதிட ரீதியாக ராசிநாதன் சந்திரன் பலம் பெறும் போதும், சுப கிரகங்களின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கும் போதும் மனப்பாரம் குறையும். உங்கள் ஆழ்மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி புதியதொரு புத்துணர்ச்சி பிறக்கும். உங்களை காயப்படுத்திய மனிதர்களும் சூழ்நிலைகளும் உங்களை விட்டு விலகி மனதிற்குள் ஒரு நிம்மதியான அமைதி குடியேறும். உங்களுக்கு மனதையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் இடம்தான் 4வது வீடு. அது கடந்த காலங்களில் உங்களை மனதில் பூட்டி வைத்திருந்த ஏமாற்றங்கள், துரோகங்கள் மற்றும் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் எல்லாமே பனி போல உருவப் போகிறது. இனி வரப்போகும் நாட்களில் உங்கள் ஆழ்மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நீங்கி புதியதொரு புத்துணர்ச்சி பிறக்கப் போகிறது. குடும்பத்தில் அன்பின் பெருக்கம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சுப கிரகங்களின் சஞ்சாரம் ஏற்படும் போது குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும். கணவன் மனைவி இடையே இதுவரை இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார்கள். விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை உருவாவதால் வீடே ஒரு நந்தவனமாகவே மாறும் சூழ்நிலை உண்டாகும். அதாவது உங்கள் வீட்டில் கணவன் மனைவி இடையே இருந்த வந்த ஈகோ பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து உங்களை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கிற பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களோட வார்த்தைகளுக்கு நீங்கள் மதிப்பளிப்பீர்கள். தாய் வழி உறவுகளால் அபரிமிதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். 4ஆம் வீடு என்பது மாத்ருஸ்தானமான தாயாரை குறிக்கும் இடமாகும். உங்கள் ராசிக்கு இந்த வீட்டின் அதிபதியும் காரகனுமான சந்திரன் சுபத்துவமாக இருக்கும் காலங்களில் தாய் மற்றும் தாய்வழி உறவினர்களான மாமன், சித்தி, பெரியம்மா போன்றவர்களால் உங்களுக்கு பெரும் நன்மைகள் கிடைக்கும். தாயாரின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய்வழி சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் மற்றும் வாரிசுரிமை பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர்களின் ஆலோசனைகளும் நிதியுதவிகளும் உங்களுக்கு பக்கபலமாகவே இருக்கும். அதாவது உங்களுடைய தாய்வழி அல்லது தாய்வழி உறவினர்களான மாமா, சித்தி, பெரியம்மா போன்றவர்களோட உங்களுக்கு பெரும் நன்மைகளை கிடைக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் தாயாரின் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது வாரிசுரிமை பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் நடந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பூட்டி வைத்திருந்த ஏமாற்றங்கள், சோகங்கள் மற்றும் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் எல்லாம் பனி போல உருகப் போகிறது. ஜோதிட ரீதியாக ராசிநாதன் சந்திரன் பலம் பெறும் போதும், சுப கிரகங்களின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கும் போதும் மனப்பாரம் குறையும். உங்கள் ஆழ்மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி புதியதொரு புத்துணர்ச்சி பிறக்கும். உங்களை காயப்படுத்திய மனிதர்களும் சூழ்நிலைகளும் உங்களை விட்டு விலகி மனதிற்குள் ஒரு நிம்மதியான அமைதி குடியேறும். உங்களுக்கு மனதையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும் இடம்தான் 4வது வீடு. அது கடந்த காலங்களில் உங்களை மனதில் பூட்டி வைத்திருந்த ஏமாற்றங்கள், துரோகங்கள் மற்றும் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் எல்லாமே பனி போல உருவப் போகிறது. இனி வரப்போகும் நாட்களில் உங்கள் ஆழ்மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நீங்கி புதியதொரு புத்துணர்ச்சி பிறக்கப் போகிறது. குடும்பத்தில் அன்பின் பெருக்கம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சுப கிரகங்களின் சஞ்சாரம் ஏற்படும் போது குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும். கணவன் மனைவி இடையே இதுவரை இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார்கள்.
விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை உருவாவதால் வீடே ஒரு நந்தவனமாகவே மாறும் சூழ்நிலை உண்டாகும். அதாவது உங்கள் வீட்டில் கணவன் மனைவி இடையே வந்த ஈகோ பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து உங்களை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கிற பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவங்களோட வார்த்தைகளுக்கு நீங்கள் மதிப்பளிப்பீர்கள். தாய் வழி உறவுகளால் அபரிமிதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். 4ஆம் வீடு என்பது மாற்றுஸ்தானமான தாயாரை குறிக்கும் இடமாகும். உங்கள் ராசிக்கு இந்த வீட்டின் அதிபதியும் காரகனுமான சந்திரன் சுபத்துவமாக இருக்கும் காலங்களில் தாய் மற்றும் தாய்வழி உறவினர்களான மாமன், சித்தி, பெரியம்மா போன்றவர்களால் உங்களுக்கு பெரும் நன்மைகள் கிடைக்கும். தாயாரின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய்வழி சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் மற்றும் வாரிசுரிமை பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர்களின் ஆலோசனைகளும் நிதியுதவிகளும் உங்களுக்கு பக்கபலமாகவே இருக்கும். அதாவது உங்களுடைய